பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் உங்களை வழிநடத்துவாராக. பாவத்தின் வேரை நாம் கண்டுபிடித்து பாவத்தின் விளைவிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள நாம் அதிக பிரயாசப்பட வேண்டும். கடந்த பல நாட்களாக இந்த வாரம் முழுவதும் தொடர்ந்து சில தலைப்புகளை உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டு வந்தேன். கடைசியாக இந்த நாளிலே பாவம் என்றால் என்ன என்று சொன்னால், மறுதலித்தல் ஒரு பாவம். ஆண்டவர் எந்த ஸ்தானத்தில் நம்மை வைத்தாரோ, எந்த அழைப்பில் நம்மை வைத்தாரோ, எந்த நோக்கத்தில் எந்த இடத்தில் வைத்தாரோ அதை நாம் மறுதலித்தது மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது. ஓசியாவிலே 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தனா, ஆதாமை போல அவர்கள் மீறி, ஆதாமை கொண்டு வந்து தோட்டத்தில் வைத்தார், மகிமையை கொடுத்தார், தெய்வ சாயலை கொடுத்தார். ஆதாமை குறித்து ஆங்கில வேதாமத்தை வாசிக்கும் போது காட் சன், தேவனுடைய மகன் என்று சொல்லப்பட அளவுக்கு கர்த்தர் வைத்திருந்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பல இடங்களில் கர்த்தரையும் அழைப்பையும் தேவனும் கொடுத்த எல்லா நன்மைகளையும் நாம் மறுதலித்து விடுகிறோம். சாதாரண மனிதருக்கு அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன். பேதுரு மீன்பிடித்து கொண்டிருந்த மனுஷன், கல்லாதவன், இப்படியெல்லாம் அவனை குறித்து சொல்லுவோம், கலிலேயெல்லாம் சொல்லுவோம். அப்படிப்பட்ட பேதுருவை தன்னுடைய வலது கரத்தின் பாத்திரமாக, கேபாவாக தேவன் இயேசு தெரிந்து கொண்டு அவனுக்கு உயர்ந்த ஸ்தானத்தை வைத்து தன் பக்கத்திலே வைத்து பயன்படுத்தினார். ஒரு இடம் வரும் பொழுது தன் ஜீவனுக்கு பயந்து, தன்னுடைய வாழ்க்கைக்கு பயந்து இயேசுவை அறியேன் என்று மறுதலித்தான். நான் அவரை அறியேன் என்று அது மாத்திரமல்ல, அவரை சபிக்கவும் சத்தியம் பண்ணும் தொடங்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அருமையான காலவெளியிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிற வார்த்தை என்ன சொன்னால், தேவனை அவளது அல்லது அவர் அழைப்பை நாம் மறுதலிக்கிறோம் என்று சொன்னால் பாவம். மறுதலியாமல் தேவ சித்தத்திலே அழைப்பில் நிற்போம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.